சிந்தனை காணொளி அங்கன்வாடி குழந்தைகளின் தாய்மார்களுக்கு வணக்கம். இன்றைய கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். கடந்த வார காணொளியில் உள்ள பட்டாணி உரித்தல் மற்றும் உங்கள் குழுவில் வயதிற்கேற்ப கொடுக்கப்பட்டுள்ள பணித்தாள்களை பற்றி விவாதித்து குழந்தைகளுடன் இந்த செயல்பாட்டை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது இன்றைய வேலையை தொடங்குவோம். அதுவரை காணொளியை இங்கேயே நிறுத்துவோம். இப்போது முயற்சி செய்யலாம் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம். அனைத்து தாய்மார்களும் ஒருவருக்கொருவர் பின்னால் நிற்க வேண்டும். அவர்களுக்கு முன்னால் தரையில் சிவப்பு, பச்சை மற்றும் மஞ்சள் ஆகிய 3 வண்ணங்களின் அட்டை துண்டுகள் இருக்கும். குழு தலைவி சிவப்பு என்று சொல்லும்போது அனைத்து தாய்மார்களும் அந்த நிறத்துடன் கூடிய அட்டையை நோக்கி குதிக்க வேண்டும். தவறான நிறத்தை நோக்கி குதிக்கும் தாய் விளையாட்டில் இருந்து வெளியேற்றப்படுவார். விளையாட்டில் இறுதி வரை தொடரும் தாய் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார். விளையாட்டு முடியும் வரை காணொளியை இங்கேயே இடைநிறுத்துங்கள். இப்போது புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம். ஒரு சமச்சீர் உணவு உடல் ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருக்க தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் வழங்குகிறது. இது நோயை தடுக்கிறது மற்றும் உடல் ஆற்றலுடன் செயல்பட உதவுகிறது. சமச்சீர் உணவு சிறு குழந்தைகளின் ஆரோக்கியம், வளர்ச்சி மற்றும் உடல் மேம்பாடு இவை அனைத்தும் அவர்களது உணவு பழக்கங்களை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதனால்தான் இன்று நாம் குழந்தைகளுக்கான சமச்சீர் உணவை பற்றி பேசப்போகிறோம். சமச்சீர் உணவு என்றால் அனைத்து வகை சத்துக்கள் உள்பட உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்து பொருட்களும் உள்ள உணவு. ஆற்றல் தரும் உணவு: சாதம், சப்பாத்தி, ரொட்டி, தானியங்கள். உடல் வலிமைக்கான உணவுகள்: பால், பருப்பு வகைகள், முட்டை, சுண்டல். நோய்களை தடுக்கும் உணவுகள்: பழங்கள் மற்றும் காய்கறிகள். தினசரி உணவு திட்டம்: காலை உணவு பால், சப்பாத்தி, உப்மா, கிச்சடி. மதிய உணவு சாதம், குழம்பு, காய்கறி, சப்பாத்தி. மாலை சிற்றுண்டி பழங்கள். இரவு உணவு சப்பாத்தி, காய்கறிகள், பால். பயனுள்ள குறிப்புகள்: குழந்தைகளுக்கு டப்பாவில் தினமும் வித்தியாசமான உணவுகளை கொடுங்கள். காய்கறிகள் மற்றும் பழங்களை அழகாக அலங்கரிக்கவும். இதனால் குழந்தைகளுக்கு சாப்பிட தூண்டும். வீட்டில் தயாரிக்கப்பட்ட சுவையான உணவுகள் சிறந்தவை. மசாலா பூரி, சத்து மாவு லட்டு போன்றவை. பாக்கெட். பயனுள்ள குறிப்புகள்: குழந்தைகளுக்கு டப்பாவில் தினமும் வித்தியாசமான உணவுகளை கொடுங்கள். காய்கறிகள் மற்றும் பழங்களை அழகாக அலங்கரிக்கவும். இதனால் குழந்தைகளுக்கு சாப்பிட தூண்டும். வீட்டில் தயாரிக்கப்பட்ட சுவையான உணவுகள் சிறந்தவை. மசாலா பூரி, சத்து மாவு லட்டு போன்றவை. பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட உணவுகள் மற்றும் குளிர்பானங்களை முடிந்தவரை தவிர்க்கவும். இரவு உணவு சப்பாத்தி, பால், காய்கறி. இந்த காணொளி உங்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அனைத்து தாய்மார்களும் குழுவில் ஒவ்வொருவராக சொல்ல வேண்டும். இப்போது வீட்டிற்கு சென்று குழந்தைகளுடன் சேர்ந்து செய்யுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம். வீட்டில் வேடிக்கையான விளையாட்டு. எண் 1. பழைய செய்தித்தாள்கள் அல்லது பத்திரிகைகளில் இருந்து பல்வேறு போக்குவரத்து முறைகளை வெட்டி ஒரு படத்தொகுப்பை உருவாக்கி அவற்றை பற்றி குழந்தைகளிடம் பேசுங்கள். விளையாட்டு எண் 2. குழந்தைகள் தங்களுக்கு பிடித்தமான பாடல்களுக்கு நடனமாட ஊக்கப்படுத்தவும். கொடுக்கப்பட்ட பயிற்சித்தாளில் குழந்தைகளின் வயதுக்கேற்ப செயல்பாடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவற்றை புரிந்து கொண்டு குழந்தைகளால் அவற்றை செய்து முடிக்க செய்யுங்கள். கொடுக்கப்பட்ட செயல்பாட்டையும் இந்த பயிற்சித்தாளையும் செய்வதில் குழந்தைகள் மகிழ்ச்சி அடைந்தார்களா? உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய செயல்பாடுகள் இத்துடன் முடிவடைகின்றன. அடுத்த வாரம் புதிய செயல்பாடுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள். நன்றி.